Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். இம்மீடியட்டாக இந்த ஒரு விஷயத்தை அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணுறேன். கொஞ்சம் லைட்டிங்லாம் இருக்குது, அதை அட்ஜஸ்ட் பண்ணிங்க. தமிழக வெற்றி கழகம் இந்த கரூர் இஷ்யூ ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. காலையில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். லைக் ஆதவ் அர்ஜுனா இவங்க டேராடூனில் ஒரு ஏர்போர்ட்டில் நடந்து போகும்போது ப்ரெசன்ட் மீடியா கேட்குறாங்க இந்த விஷயத்தை பற்றி, டிவிக்கே பற்றி. ஜட்ஜ்மெண்ட் கூடிய விரைவில் வரும், ஜஸ்டிஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு போனார். அண்டு ஹைகோர்ட் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நேற்று பேசியிருந்தாங்க இந்த டிவிக்கே ரிலேட்டடாக. ஸோ கவர்மெண்ட்டையும் ப்ளேம் பண்ணாங்க, தளபதி விஜயும் ப்ளேம் பண்ணாங்க, அந்த அரசியல் கட்சி மேலே கம்ப்ளீட்டாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழகத்துக்கு திஸ் இஸ் லைக் அ வெரி டஃப் சிச்சுவேஷன் ரைட் நோ. நிறைய விஷயங்களில் இப்போ ஒரு மிகப்பெரிய டஃப் சிச்சுவேஷனாக இருக்குது. அதில் இருக்கிறதுல ஒரு முக்கியமான கொஷின் என்ன அப்படின்னா, ஏன் இன்னும் அவர் வெளியே வந்து பெருசாக பேசலை அப்படின்னு சொல்கிறது ஒரு முக்கியமான கொஷின். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கிற டைமில் இந்த டிவிக்கே பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ண அந்த கேரவனுங்க, அந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னா இப்போது பறிமுதல் செய்ய சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அந்த பஸ்ஸை சீஸ் பண்ண சொல்லி ஃபார் சம் சர்டன் ரீசன்ஸ். எதனால் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த கரூருக்கு போகிற டைமில் அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி 2 பசங்க பைக்கில் விழுந்துருவாங்க. ஸோ இந்த ரீசனுக்காக மேபி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது எந்த அளவுக்கு ஒரு வருத்தமான விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால், டிவிகேக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இம்பேக்ட் பார்த்திங்கன்னா அது கொண்டு வரும். ஐ எம் நாட் ஷுர் வாட்ஸ் ஹேப்பனிங். எதுக்கான இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்றதுக்கான ரீசன் இன்னும் கோர்ட் சைட்லேருந்து சொல்லலை. பட் அந்த வண்டியை சீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தான் ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இப்போ அந்த தமிழக வெற்றி கழகம் சேர்ந்தவங்க முக்கியமான பர்சன்ஸாக இருக்கட்டும், தளபதி விஜயாக இருக்கட்டும், ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் தான் இதை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்றது எனக்கு பர்சனலாக தோணுது. ஸோ இது ஆக்சுவலாக எங்கே போய் முடிய போகுது, என்ன நடக்க போகுது, அடுத்தது என்ன கோர்ட் ஆர்டர் பாஸ் பண்ண போகிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட்டில் ஜட்ஜ் ஒன்று கேட்டிருக்காங்க. அது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயமா எனக்கே இருந்தது. பட் அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் நான் பேசுகிறேன். ஸோ ரைட் நோ இப்போ அந்த பஸ்ஸை பறிமுதல் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது, அடுத்தது இந்த எலெக்ஷன் வர வரைக்குமே டிவிக்கே இனிமேல் கேம்பெயின் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கான மீனிங்காக, இல்லை அந்த கரூரில் அந்த வண்டி போகும்போது 2 பசங்க கீழே விழுந்துருவாங்க வண்டியில், அந்த ரீசனுக்காக சீஸ் பண்ணிவிட்டு ஃபைன் போட போகிறாங்களா, இல்லை இனிமேல் கட்சி பிரச்சாரமே நடக்கக்கூடாது தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் பாஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பிகாஸ் இது லோக்கல் நியூஸ் அப்படின்றத தாண்டி, தமிழ்நாடு மட்டும் அப்படின்றத தாண்டி நேஷ்னல் போயிட்டு இன்டர்நேஷ்னல் வரைக்கும் போன ஒரு விஷயம் இது. 41 பேர் இறந்து போனது. அது ஆக்சுவலாக இப்போ ஹைகோர்ட்டில் நிறைய கேஸ் நிறைய விதமாக நிறைய பேர் போட்டிருக்காங்க. அண்ட் டிவிகே சைடும் பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரியல. எனக்கு லிட்ரலி என்னென்னா இப்போ என்ன தோணுதுன்னா, வை திஸ் ஹேஸ் டு பி ஹேப்பன் ஃபார் திஸ் மேன். இந்த மனுஷனுக்கு இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் எழுதி வச்சுருக்காரா? அந்த 41 குடும்பங்கள் அவஸ்தைப்படணும்னு சொல்லிட்டு கடவுள் எழுதி வச்சுருக்காரா? இப்போ ஆக்சுவலாக அவர் மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு உள்ளே வந்ததுக்காக இதெல்லாம் நடக்குதா? எனக்கு ஒன்றுமே ஆக்சுவலாக புரியல. இப்போ ஜென்யூனாக ஒரு தளபதி ஃபேனாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஒரு நார்மல் ஆடியன்ஸாக பப்ளிக்காக நான் பார்க்கும்போது, கோர்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்க என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுறது தான் ஒரு சிட்டிசனோட வேலை. ஏன்னா ஒரு ஜட்ஜை விலைக்கு வாங்குறதுன்றது ஒரு ஈஸியான விஷயமே கிடையாது. அண்ட் ஐ திங்க் டிவிக்கே இப்போ அமைதியாக இருக்குன்னா, மறுபடியும் இதை பற்றி ஒரு பேசி ஒரு ப்ராப்பரான ஜஸ்டிஸ் கொண்டு வரத்துக்கு தான் அவங்களும் போராடுறாங்க அப்படின்றத எனக்கு பர்சனலாக தோணுது மைண்டில். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. இன்றைக்கி இது ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் நியூஸாக தான் எனக்கு இருக்குது. அது இப்போ இந்த நியூஸ் எனக்கு பார்க்கும்போது அவ்வளோதானே, இனிமேல் டிவிக்கே இனிமேல் பிரச்சாரம் பண்ண மாட்டாங்களா? அப்போது 2026 எலெக்ஷன்ஸ் என்ன கதை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் மோரோவர் இப்போ அந்த 2026 எலெக்ஷன்ஸ்ன்ற தாண்டி அந்த 41 உயிர் போச்சு இல்லை, அதுக்கான ப்ரையாரிட்டி தான் என்னோடய மைண்ட்லேயும் மெயினாக இருக்குது. டிவிக்கேவும் அதுதான் மேபி யோசிக்கிறாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்க அது. அதுக்கான ஜஸ்டிஸ் கொண்டு வருவாங்களா மாட்டாங்களா? ஏன்னா கிளியராக ஜட்ஜுன்னு சொல்லிட்டாரு, திஸ் இஸ் அ மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இஷ்யூ நடந்ததுக்கான ரீசன் ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸில், ஏகப்பட்ட பேர் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் சொல்லிகிட்டே இருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கேரவன் இருக்குல்ல, இந்த பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணாங்கல்ல கேரவனு, இந்த கேரவனில் இருக்கிற சிசிடிவிக்கான எல்லா ஃபுட்டேஜஸுமே பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேட்டிருக்காங்க சப்மிட் பண்ண சொல்லி. மேபி அந்த ரீசனுக்காக அந்த பஸ்ஸை பறிமுதல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எடுக்கிறதுக்காக, இஃப் ஐ எம் நாட் ராங். தெரியல அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லே நான் வீடியோன்றது போட்டுடுறேங்க. ஐ எம் ரியலி என்ன சொல்கிறதுனா, சாரி ஃபார் த பீப்புள். அந்த கரூரில் நடந்த விஷயம், அதுலேருந்து வெளியே வரது ரொம்ப கஷ்டம்தான். பட் நிறைய பேர் என்னென்னவோ பேசுகிறீங்க. ஏன்னா இந்த 4-5 நாளாக நீங்களாம் சாப்பிடலையா, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணதே இல்லையா, வேறு விஷயமே நீங்கள் பண்ணலையா, சும்மா எது பண்ணாலும் ப்ரோ இதெல்லாம் இப்போ தேவையான்னு கேட்குறீங்க. வருத்தம் தாங்க எல்லாருக்குமே.
வருத்தம் தான். எனக்கு இப்போ கூட மைண்டில் தோன்றது என்னென்னா, இந்த கரூரில் நடந்த விஷயம் அப்படியே ஸ்கிப் ஆகிடக்கூடாது. இதுக்கான ஜஸ்டிஸ் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா போராடணும் அப்படின்றது தான் என்னோட மைண்ட் செட்டும் இருக்குது. அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்றது கடவுள் கையில் தான் இருக்குது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் கைஸ். பை. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.